நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான வணக்கங்கள். ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா வயிற்று வலியும் தலைவலியும் தனக்கு வந்தால் தான் தெரியுங்கிற அளவுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்ததுன்னா உயிரே நமக்கு போய்விடுது இல்லையா? அதுவும் பித்தப்பை கற்கள் இருந்து அந்த கற்களுடைய வலிகள் வயிறுடைய மேற்புறத்தில் ஏற்படும் போது வாந்தியும் எடுக்க முடியாது, மோஷனும் போக முடியாது. வயிற்றுக்குள்ளே ஏதோ ஒரு அடைப்பட்டு வைத்தது போல வலிகள் திருவி நம்மை வலிக்கும் போது அப்பா சொல்லவே முடியாது இல்லையா? இன்றைக்கு வயிற்றில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை நீக்கக்கூடிய, குறிப்பாக வயிற்றில் ஏற்படுகின்ற கோலிக் பெயின்னு சொல்லக்கூடிய முறுக்கி ஏற்படக்கூடிய வலிகளை நீக்கக்கூடிய, அதே போல் ஐபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கக்கூடிய, குழந்தைகளுக்கு வயிற்றில் பெரியவர்களுக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளை நீக்கக்கூடிய, எல்லாவற்றுக்கும் மேலே வெளி உணவு சாப்பிட்டேன், வெளி உணவகங்களில் ஒரு விரும்பி சாப்பிட்டேன், உடனே என்னுடைய வயிறு ஒரு நாளைக்கு 6 முறை 7 முறை கழிந்து கொண்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய வயிற்று கழிசலை நீக்கக்கூடிய பெருங்காய கஷாயம் எப்படி செய்வது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த பெருங்காய கஷாயம் செய்ய தேவையான பொருட்கள் என்னங்கிறதை பற்றி விவரமாக இப்போ நம்ம பார்ப்போம். பெருங்காய கஷாயம் செய்ய தேவையான பொருட்கள்: பெருங்காயம், வசம்பு, இந்துப்பு. வயிறு தொந்தரவுகளை நீக்கக்கூடிய பெருங்காய கஷாயம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். முதல்ல தண்ணீர் 300 மில்லி அளவுக்கு நான் அதில் சேர்க்குறேன். பொதுவாக அந்த பெருங்காயத்தை நம்ம என்ன பண்ணோம்னா முதல்ல கொஞ்சம் எண்ணெயில் போட்டு வறுத்து அல்லது நெய்யில் போட்டு பொரித்து பொடி செய்து வைத்து கொள்ள வேண்டும். முதல்ல நான் சேர்க்கிறது வசம்புடைய சூரணம் 2 கிராம் அளவுக்கு, ஏற்கனவே எண்ணெயில் பொரித்து வைத்து பொடி செய்த பெருங்காயத்துடைய சூரணம் 2 கிராம் அளவுக்கு, பொடி செய்து வைத்திருக்கக்கூடிய இந்துப்புடைய சூரணம் 2 கிராம் அளவுக்கு. ரொம்ப சுலபமான பொருள் தான் இல்லையா? வசம்பு நம்ம வீட்டில் இருக்கிறது, பெருங்காயம் நம்ம வீட்டு சமையலறை கட்டையிலே இருக்கக்கூடியது, இந்துப்பு சொல்ல வேண்டியதே இல்லை. இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் இந்துப்பை நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறத பார்க்குறோம். 3 பொருட்கள் தான் தேவை. இரவு நேரம் மருத்துவமனைக்கு போகக்கூட நமக்கு நேரம் இல்லைன்னா உடனே இதை செஞ்சு கொடுத்தா போதும், வயிற்று வலி நீங்கி விடுவதை பார்க்க முடியும். இந்த பித்தப்பையில் கல் இருப்பவர்களுக்கு பெரும்பாலும் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை தெரியும் இல்லையா? இரவு நேரங்களில் குறிப்பாக கொழுப்பு சம்பந்தப்பட்ட அசைவ உணவுகளை சாப்பிட்ட பிறகு தான் நமக்கு கடுமையான வலியும் வேதனைகளும் ஏற்படுவதை பார்க்க முடியும். இரவு நேரங்களில் மருத்துவமனைக்கு போகும்போது வலி ஊசி போடப்படுவதும், பெரும்பாலான நேரங்களில் ரொம்ப கடுமையாக இருந்தால் அறுவை சிகிச்சை செய்து விடுவதும் பார்க்குறோம். வலிகள் நமக்கு குறைய வேண்டும், ஃபஸ்ட் எய்டாக நமக்கு ஒரு மருந்து வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கு இந்த பெருங்காய கஷாயம் மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறத பார்க்குறோம். நன்றாக கொதித்து விட்டது இந்த பெருங்காய கஷாயம். கமகமன் அந்த பெருங்காய வாடை நம்முடைய மூக்கை துளைப்பதை நம்ம பார்க்க முடியும். லேசான கார சுவை இருக்கிறதே நம்ம பார்க்க முடியும். உடலுடைய ஆரோக்கியத்தை மாற்றக்கூடிய, வயிற்றுடைய ஆரோக்கியத்தை பேணக்கூடிய அழகான பெருங்காய கஷாயம் ரெடியாகிவிட்டது. இதோடைய மருத்துவ குணங்களை பற்றி விவரமாக இப்போ நம்ம பார்ப்போம். பெருங்காய கஷாயத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வயிற்றில் ஏற்படுகின்ற பெரும்பாலான உபாதைகளை நீக்கக்கூடிய அழகான மருந்துன்னு சொல்லலாம். மிகச் சுலபமாக செய்யக்கூடியது தானே. 3 பொருட்கள் தான் தேவை. பெருங்காயம் தேவை, வசம்பு தேவை, இந்துப்பு தேவை. இது 3மே நம்ம வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடியது தான் இல்லையா? பொதுவாக இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, ஏற்கனவே இதை பற்றி நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா காலை எழுந்தவுடன் மலம் கழிப்பதோடு இல்லாமல் வயிற்றுக்குள் ஒவ்வொரு முறை உணவோ தண்ணீரோ தேநீரோ எது சென்றாலுமே உடனே வயிறு கலக்கி மலம் கழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் ஏற்பட்டு விடுவதை நம்ம பார்க்க முடியும். எங்கே கழிவறை அப்படின்னு தேடிக்கொண்டு ஓடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுறதையும், சில நேரங்களில் கழிவறைக்கு சென்றால் கூட வயிற்றிலிருந்து வெறும் வாயு மட்டும் பிரிந்து போவதையும் மலம் கழியாமல் இருப்பதையும் நம்ம பார்க்க முடியும். 1 நாள் 2 நாள் ஏற்படக்கூடிய பிரச்சனை மிக அதிகமாக நிறைய நாட்கள் நமக்கு ஏற்படும் போது நமக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொந்தரவாக எது இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த வெளியில் போவதற்கு கூட நம்ம பயப்படுவோம். நிறைய பெண்கள், நிறைய வேலைக்கு போகக்கூடிய ஆண்கள் பார்த்திங்கன்னா காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி குறைந்தது ஒரு 5-6 முறையாவது கழிவறையை உபயோகப்படுத்துவாங்க. அவங்களுக்கு வயிறு சுத்தமாச்சு அப்படிங்கிற ஒரு திருப்தி வர வரையிலும். அந்த திருப்தி வராத நிலையில் நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா அவங்க வேலைக்கே போகாமல் லீவு போட்டு வீட்டில் உட்காந்துருவாங்க. சில நேரங்களில் வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவை அதிக உந்துதல் கொடுத்து வெளியேற்ற முயற்சி செய்யும்போது குடல் இறக்கம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளோ மூலம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளோ கூட நிறைய பேருக்கு ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். அந்த மாதிரி உந்துதல் செய்யும்போது சில நேரங்களில் மாரடைப்பு கூட ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். ஸோ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைக்க வேண்டும். இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்குவதற்கு இந்த பெருங்காய கஷாயம் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். 2 கிராம் பெருங்காயம், 2 கிராம் வசம்பு, 2 கிராம் இந்துப்பு, 300 மில்லி தண்ணீர் நன்றாக கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைக்கிறோம். வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு எடுத்துங்க. கிடுகிடுகிடுவென்று வயிற்றில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் மறைந்தே போய்விடுவதை நம்ம பார்க்க முடியும். வயிறு உப்புசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறு பார்த்திங்கன்னா பானை போல் வீங்கி இருக்கும். ஒரே ஒரு இட்லி தான் சார் சாப்பிட்டேன், சாயந்தரம் 4 மணி ஆச்சு சார், இன்னும் எனக்கு அந்த இட்லி வயிற்றுலையே செரிக்காமல் இருக்குது. சாப்பிட வேண்டுங்கிற ஆசை மனதுக்குள் இருக்குது, நாவில் தேவைப்படுகிறது. ஆனால் வயிறு இப்படி வீங்கி இருப்பதனால என்னால் எதுவுமே செய்ய முடியலன்னு வருத்தப்பட்டு கொண்டே இருப்பவர்களை நாம் பார்க்க முடியும். இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எவ்வாறு குறைக்க முடியும்னு வரும்போது இதற்கும் இந்த பெருங்காய கஷாயம் மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். 2 கிராம் பெருங்காயம், 2 கிராம் வசம்பு, 2 கிராம் இந்துப்பு, 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து எடுக்கக்கூடிய 100 மில்லி கஷாயம் காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு எடுத்துக்கொள்ளும் போது மிக வேகமாக வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த வாயு பிரிந்து விடுவதை பார்க்க முடியும். இந்த கேஸ் ட்ரபிள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நோய். இந்த கேஸ் ட்ரபிள் ஏற்படும் போது உடம்புல கழுத்து வலி ஏற்படலாம், மார்புக்கூடு வலி ஏற்படலாம், வயிற்று வலி ஏற்படலாம். நிறைய பெண்கள் என்கிட்ட சொல்லுவாங்க, ரொம்ப கேஸ் ட்ரபிளாக இருக்கும்போது என் கையை பிடிச்சி அழுத்தினா கூட உடனே எனக்கு ஏப்பம் வருது. முதுகு பகுதி வலி இருக்கா, அங்கே யாரையாவது நான் அழுத்த சொல்லுவேன் சார், அழுத்தினாங்கன்னா உடனே எனக்கு ஏப்பம் வருது. ஏப்பம் அந்த வலி குறைவது போல் இருக்குது. கால்களில் எனக்கு கடுமையான வலி இருக்குது, கால்களை யாராவது இறுக்கி பிடிச்சி ஒரு துணி வைத்து கட்டியது போல் பண்ணாங்கன்னா உடனே ஒரு 5-6 ஏப்பங்கள் வருகிறது. வந்த உடனேயே என்னுடைய உடல் கொஞ்சம் வலி குறைவது போல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. கேஸ் ட்ரபிள் அப்படிங்கிற வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம். ஏதோ நமக்கு வருகின்ற ஏப்பம் கேஸ் ட்ரபிள் கிடையாது, இதுதான் உண்மையிலே கேஸ் ட்ரபிள். இதை நம்ம செய்யும்போது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடலிலிருந்து வெளியேறும்போது உடலில் இருக்கக்கூடிய வலிகளும் வேதனைகளும் குறைந்து கொண்டே வருவதை நாம் பார்க்க முடியும். அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, பொதுவாக ஐபிஎஸ்க்கும் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்க்கும் நிறைய குழப்பங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நிறைய பேருக்கு தனக்கு இருப்பது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமா அல்லது அல்சரேட்டிவ் கொலைட்டிஸான்னு தெரியாமல் கூட நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்ப்போம். இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் மலம் கழிக்க வேண்டிய உந்துதல் ஏற்படும். சில நேரங்களில் மலமும் கழியும், சில நேரங்களில் மலம் கழியும் போது அது கூட சேர்ந்து மியூக்கஸ்னு சொல்லக்கூடிய சளி கலந்து போகிறது போல் இருக்கும். உடல் எடை குறைந்து கொண்டே வரும், உடலுடைய பலவீனம் அதிகமாகி கொண்டே வரும், உடல் சோர்வு அதிகமாகி கொண்டே வரும். எல்லாவற்றுக்கும் மேலே உடலில் நிறைய விதமான நோய்கள் தாக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கும். அடிக்கடி சளி பிடிக்கிறது, அடிக்கடி கோல்டு வருது, அடிக்கடி இருமல் ஏற்படுவது, அடிக்கடி வயிற்று வலி ஏற்படுவது, அடிக்கடி காய்ச்சல் ஏற்படுவது, தோல் வறண்டு போய் அரிப்புகள் ஏற்படுவது, இது எல்லாமே இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமோட சேர்ந்து இருக்கிறத நம்ம பார்ப்போம். அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே பிரச்சனை தான். திடீர்னு வயிறு வலிக்கும், காலையில் ஒரு முறை மோஷன் போவோம், திரும்ப ஒரு முறை, மீண்டும் ஒரு முறை, அப்புறம் மோஷன் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும், தண்ணீராக கழியும், ரத்தம் கழியும், சீழ் வரும். சில நேரங்களில் வெறும் ரத்தமே மலமாக வெளியில் போவதை நம்ம பார்த்து கொண்டிருப்போம். இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் முறையான சிகிச்சை நம்ம உடனே எடுத்துக்கலைன்னா உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு நோய். ஒரே நாளில் உடம்பில் இருக்கக்கூடிய இரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கையை பாதியாக குறைக்கவல்ல மோசமான ஒரு நோய். இன்றைக்கு இந்த 2 நோய்களுக்குமே ஒரு சிகிச்சை திட்டம் அப்படின்னு வரும்போது இந்த பெருங்காய கஷாயம் இந்த 2 நோய்களுக்குமே மிகப்பெரிய மருந்துன்னு சொல்லலாம். பெருங்காயம் 2 கிராம், வசம்பு 2 கிராம், இந்துப்பு 2 கிராம், 300 மில்லி தண்ணீரிட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புங்கிற மாதிரி தொடர்ந்து சாப்பிட்டு வாங்களேன்.
உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறிக்கொண்டே இருப்பதை பார்க்க முடியும். நல்ல வாயு பிரிவதை நம்ம பார்க்க முடியும். வயிறு வந்து குடல் பகுதி அப்படிங்கிறது மிகப்பெரியது. வயிறு நமக்கு பார்ப்பதற்கு சின்னதாக இருந்தால் கூட குடல் வந்து ரொம்ப பெருசு. குடலில் அங்கங்கே தேங்கி இருக்கக்கூடிய தேவையற்ற வாதம் வெளியேறும்போது குடலுடைய ஆல்கலானிட்டி ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணும்போது எந்த அளவுக்கு குடலில் அமிலத்தன்மை இருக்கிறதோ அவ்வளவு வியாதி, எந்த அளவுக்கு குடலில் காரத்தன்மைன்னு சொல்லக்கூடிய ஆல்கலானிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு வியாதிகளே கிடையாது. ஸோ அந்த வியாதிகள் ஏற்படாமல் இருப்பதற்கு குறைப்பதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய அழகான ஒரு அருமருந்து எது தெரியுமா? நிச்சயமாக இந்த பெருங்காய கஷாயம் தான். அதே போல் நிறைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்த உடனே அவங்க மலம் கழிக்கும்போது மலமே ஒரு மாதிரி பச்சை நிறமாக போகிறத பார்க்க முடியும். மாந்தியம்னு சொல்லுவாங்க. குழந்தை வயிறு வலிச்சு நொதிச்சு மோஷன் போயிட்டே இருக்கிறத பார்க்க முடியும். இப்போ மாம்பழ சீசன், நிறைய பேர் மாம்பழம் நிறைய சாப்பிட்டோன்னா உடனே வயிறு வலிச்சு நொதிச்சு போயிட்டே இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். இப்போ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைக்க வேண்டும், இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து முழுமையாக நம்ம விடுமுறை பெற வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கு நமக்கு இந்த பெருங்காய கஷாயம் மிகச்சிறந்த மருந்து. வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமோ, கேஸ்ட்ரபிளோ, அல்சரேட்டிவ் கொலைட்டிஸோ, குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற வயிறு பொறுமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ, உணவு பசிக்கிறது சாப்பிட முடியவில்லை அப்படிங்கிற உணவுடைய துவேஷம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளோ எதாக இருந்தாலுமே சரி, இந்த பெருங்காய கஷாயம் அவற்றை நீக்கக்கூடிய அழகான ஒரு மருந்து. 2 கிராம் பெருங்காயம், 2 கிராம் வசம்பு, 2 கிராம் இந்துப்பு, 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு ஒரு மருந்தாக அல்ல, ஒரு முதலுதவி மூலிகை தேநீராக இதை எடுத்துக்கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். டாக்டர் கௌதமன், மருத்துவ இயக்குனர், ஸ்ரீ வர்மா ஆயுர்வேத மருத்துவமனை, எண் 37, வஉசி முதல் தெரு, கோடம்பாக்கம், சென்னை 24. 3 பொருட்கள் தான் தேவை இல்லையா? மிகச் சுலபமான பொருட்கள். பெருங்காயம், வசம்பு, இந்துப்பு. இந்த 3 பொருட்களை ஒன்றாக சேர்க்கும்போது இன்றைக்கு ஊசி மருந்து இட்டால் கூட தீர முடியாத வயிற்று வலிகளும் பித்தப்பை கற்களும் குணமாகி விடுவதை நம்ம பார்க்க முடியும். இதை ஒரு மருந்தாக இல்லை, ஒரு உணவாக, அவசரகதி உணவாக நம்ம பயன்படுத்தினாலே வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இல்லாமல் நீண்ட காலம் ஆரோக்கியமாக நம்மால் இருக்க முடியும். மீண்டும் நாளை மற்றும் ஒரு மூலிகைகளுடைய செய்முறை விளக்கங்கள் அடங்கிய குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம். இந்த மாதிரியான ஹெல்த் சம்பந்தமான நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா IBC ஹெல்த்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.